அவருடைய கதைகள் இந்தியாவுல எல்லா மொழியிலயும் எடுக்கப்பட்டது. ஓகே. வேற எந்த ரைட்டர்ஸ்க்கும் அந்த இது கிடைக்கல. அதுக்கப்புறம் பாக்யராஜ் சாருக்கு ஓரளவுக்கு கிடைச்சது. பிகேஆர் சார் ரொம்ப மெதுவா பேசுவாரு. பட் அதுல ஹிலேரியஸ் காமெடி இருக்கும். கமல் சார் சொல்லுவாரு, காமெடி வந்து முட்டியில வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு இப்பெல்லாம் நடிக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா தேஜா சொன்ன கால் முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் இருந்தாங்க. இப்பவும் இருக்காங்க. அது வேற விஷயம். பட் எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுற அந்த கல்ச்சருங்கிறது சமீபத்துல நான் ஜேபிபில மட்டும்தான் பார்த்தேன். அது அவுட்டோர் ஷூட்டிங்ல. மத்தபடி அதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிச்சு. நீங்க எப்படி மேம் டிஃப்ரெண்ட் அப்படி நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சூரரை போட்டுல ஒரு மாதிரி ரொம்ப சென்டிமெண்டல் அம்மா, இந்த சைடு அப்படியே மூக்குத்தி அம்மன்ல அப்படியே ஃபுல் ஃபன் பேக்டா இருக்கீங்க. அது டைரக்டர்ஸ் ஆப்ஷன். எப்படி? ஓகே, டைரக்டர்ஸ் தான் சூஸ் பண்ணாங்க. டைரக்டர்ஸ் தான். இல்லாம நாம் சூஸ் பண்ண முடியாது. இது எனக்கு தொழிலா எடுத்ததுக்கு அப்புறம் இதை சூஸ் பண்ணி இப்படி ஒரு கேரக்டர் வர்ற வரைக்கும் நான் அப்படியே வெயிட் பண்ணலாம் முடியாது. இது சினிமா வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் வர்றதுல நல்லதை சூஸ் பண்றோம். அதை மேக்சிமம் நல்லா பண்ணி இது பேர் வர்றதுக்கு ட்ரை பண்றோம். இந்த படத்துக்கு சப்போர்ட்டும் இருக்கணும் கண்டிப்பா. பட் என்னமோ என்ன அப்படி சூஸ் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷம். மேம் நிறைய ஹீரோஸ் நிறைய மூவிஸ்ல ஆக்ட் பண்ணிருக்கீங்க. சோ நிறைய ப்ரொடக்ஷன் செட்லயும் அப்படி வாழ்ந்துருக்கீங்க அங்க அப்படின்னே சொல்லலாம். அப்போ நீங்க இருக்கும்போது செட்டே எப்படி கலகலன்னு இருக்கும், இவங்க இருந்தா செட்டே கலகலன்னு இருக்கும் அப்படின்ற பீப்புள் யாராவது இருக்காங்களா? அப்பல இருந்து இப்ப வரைக்கும் ஏதாவது லிஸ்ட் மாதிரி சொல்லுங்க. அப்ப எல்லாம் சீனியர் ஆக்டர்ஸ் காமெடி பண்றவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கதைகள் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்துதான் சாப்பிடணும், ஒன்னா ஒரு மரத்தடியில உட்கார்ந்து வாழ்க்கை. அப்ப என்னன்னா நம்ம ஒரு நல்ல கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைச்சது. கதைகள் நிறைய ஸ்டோரி. அப்போ எனக்கு ஏஜும் இல்ல, அது கெக்கப்பேன்னு சிரிக்க வேண்டியதுதான். சோ நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. நாகேஷ் சார், பிகேஆர் சார் ரொம்ப மெதுவா பேசுவாரு. பட் அதுல ஹிலேரியஸ் காமெடி இருக்கும். கமல் சார் சொல்லுவாரு, காமெடி வந்து முட்டியில வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு இப்பெல்லாம் நடிக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா தேஜா சொன்ன கால் முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் இருந்தாங்க. இப்பவும் இருக்காங்க. அது வேற விஷயம். பட் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுற அந்த கல்ச்சருங்கிறது சமீபத்துல நான் ஜேபிபில மட்டும்தான் பார்த்தேன். அது அவுட்டோர் ஷூட்டிங்ல. மத்தபடி அதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிச்சு. அது நீங்க சொல்லிருக்கீங்களா? இந்த மாதிரி எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம், அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏதாவது உங்க சைடுல இருந்து இன்புட் கொடுத்திருக்கீங்களா? இல்ல. மொபைல்ங்கிற ஒரு சமாச்சாரம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பிரைவசி தேவைப்படுது. கரெக்ட். முக்கியமா அதுல பேசுறதுக்கான பிரைவசி தேவைப்படுது. சோ நம்ம ஒருத்தரை போய் டிஸ்டர்ப் பண்ணா, இல்ல நானு இந்த டயட்ல இருக்கேன் அப்படின்னுவாங்க. சோ அப்படி இல்ல. ஓகே. அண்ட் நீங்க நிறைய எழுதுவீங்க அப்படின்னு முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம். அந்த மாதிரி நிறைய படிப்பீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்தது? இல்ல, எங்க அம்மா ரொம்ப நல்லா படிப்பாங்க. எங்க குடும்பத்துல அம்மா ஃபேமிலியும் அப்பா ஃபேமிலி எல்லாரும் புத்தகங்கள், ஏதாவது ஒரு பர்த்டே வந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது இல்ல, ஒரு நல்ல புத்தகத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. என் தாத்தா வரும்போது நல்ல புத்தகம், எப்பவுமே என் வீட்டுல ஒரு லைப்ரரி இருக்கும். இப்பவும் இருக்கு மேல. உங்க குழந்தைங்களும் படிக்கிறாங்களா? குழந்தைங்களுக்கு படிச்சதுக்கு அப்புறம் புக்கு படிக்க எங்க நேரம்? அப்புறம் கொஞ்ச நேரம் யூடியூப் படிக்கலாம். இந்த டோராயமான், போக்கிமான் எல்லாம் நம்ம நிறைய பார்த்து, ஐயோ கரண்ட் அடிச்ச தலை மாதிரி இவனே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டி இருக்கே, ஒரு நல்ல படம் பார்க்கணும். ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் டிவி ஆன் பண்ண முடியும். சோ அவங்களுக்கு அதுக்கான நேரம் கிடையாது. அப்புறம் டியூஷன், அந்த மாதிரி அதனால நம்ம தப்பு சொல்ல முடியாது. சில புத்தகங்கள்லாம் என் பொண்ணு கொண்டு போய் கொடுப்பேன். ஆமா, அந்த புத்தகம் எனக்கு கொடுப்பான் அப்படின்னுவாங்க. பட் அவளுக்கு படிக்க நேரம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நேரம் இருந்ததுன்னா அம்மா கதைகளை படிச்சு படிச்சு நான் எங்களை சுத்தி உட்கார வச்சு கேட்டிருக்கோம். அதுலயும் காமெடி கதைகள். எங்க அம்மாக்கு அவுட்ஸ்டாண்டிங் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அங்க இருந்துதான் இங்க வந்திருக்கா? ஆமா, கண்டிப்பா 100%. ரொம்ப நல்லா. எங்க அப்பாவும் நல்ல ஹியூமர். நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மரியாதை கொடுத்து எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு, ஸோ நிறைய எல்லாருடைய காமெடியும் கதைகளும் வரும். இப்ப என் ஹஸ்பண்ட் அப்படித்தான் இருக்கிறாரு. அப்ப நிறைய கதைகள் கேட்க பிடிச்சதுனால நிறைய படிக்கவும் பிடிச்சது. கண்டிப்பா. அன்னைக்கு இதை தவிர வேற என்டர்டைன்மெண்ட் கிடையாது. எனக்கு வெளியே போய் பசங்களோட விளையாடுறதெல்லாம் ரொம்ப கம்மி. இப்ப எனக்கு இருந்த ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்கிறது நான் படிக்கிற புத்தகம் தான். ஸ்டில் அதான் ஃபீல் பண்ணு. ஒரு நல்ல ஒரு புத்தக நேசியாக இருந்தால் எப்பவுமே நமக்கு தனிமை ஃபீல் ஆகாது.
கண்டிப்பா. ஆனா தனிமையில இருக்கிறவங்க புத்தகத்த தேர்ந்தெடுத்து போவாங்க. அதுவும் இருக்கு இல்லையா? இல்ல அது தட் இஸ் த டிஃபரண்ட் திங். ம். இது அப்படி இல்ல. இந்த இவ்ளோ கிரவுடுலயும் நம்ம வந்து ஒரு புத்தகத்துக்காக நேரத்த ஒதுக்குறோங்கிறது தான் பெரிய விஷயம். கண்டிப்பா. அப்ப அது ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. டெஃபினட்டா நம்ம விசு சார பத்தி சொல்லிட்டு விட்டுட்டோம். ம். அவருடைய கதைகள் ம். இந்தியாவுல எல்லா மொழியிலயும் எடுக்கப்பட்டது. ஓகே. வேற எந்த ரைட்டர்ஸ்க்கும் அந்த இது கிடைக்கல. அதுக்கப்புறம் பாக்யராஜ் சாருக்கு ஓரளவுக்கு கிடைச்சது. ம்ஹ்ம். இது இவர் வந்து அன்னைக்கு டயலாக் ஓரியன்டடா இருக்கும். ம். பட் அது எல்லாமே வந்து நம்ம மனசுல பதிகிற மாதிரி இருக்கும். ம். இப்ப எனக்கு எழுத்து மேல இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுனால என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ம். ஓகே. ஸோ அந்த மாதிரி அடிக்கடி பார்க்கும்போது "நீ நல்ல ஒரு புத்தகத்தை எழுதுமா, ஓ. ஒரு ரெகுலரா ஒரு காலம் எழுதுமா." ம்ஹ்ம். அந்த மாதிரி சில மேகசின்ஸ்ல நான் காலம் எழுத ஆரம்பிச்சதே சார் சொல்லிதான். ஏதாவது புக்ஸ் எழுதிருக்கீங்களா மேம்? இல்ல புக்ஸா போட்டு அப்படிங்கிறது பண்ணதில்ல. மேகசின்ஸ் மாதிரி எழுதிருக்கீங்க. அதுலதான். ஏன்னா நமக்கு அதுக்கான நேரம் இருந்தா நான் கிடைக்கிறது. ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போயிருப்பேனே. கரெக்ட். ஏன்பா எனக்கு பிடிச்ச ஏதாவது முட்டாள்தனமா இருந்தா கூட அதை எழுதிட்டு போயிருப்பேனே.